பெற்றோர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தருபவர் மகனா இல்லை மகளா என்ற இந்த தலைப்பு. வலப்பக்கம் பார்த்தால் மகன் என்று வாதிடுவதற்கு இவர்களும், இடப்பக்கம் பார்த்தால் மகள் என்று வாதிடுவதற்கு இவர்களும் வந்திருக்கின்றார்கள். இன்னைக்கு பசங்க எல்லாம் எப்படி இருக்கானுங்க? கையில ஒரு நோட்டு, பாக்கெட்ல ஒரு பென்னு, ஃபுட்போர்டு. காலையில 8 மணிக்கு காலேஜ்னு சொல்லிட்டு ஒண்ணு போறான் சார், நைட்டு 8 மணிக்கு தான் வரான். அதே நாங்க இதை யாராவது அம்மா அப்பா கேக்குறாங்களா? பையன் லேட்டா வந்தா ஒரு அம்மா அப்பாவும் கேட்க மாட்டாங்க. இதே பொண்ணுங்க நான் 8 மணிக்கு வரவ ஒரு 8:10க்கு வந்தா கூட ஏய் எங்க போன அப்படின்னு கேக்குறாங்க. என்னம்மா 10 நிமிஷம் தானம்மா லேட்டா இருக்கு, என் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருந்துட்டு வந்தம்மா அப்படின்னு சொல்வேன். அதுக்கு எங்க அம்மா என்ன தெரியுமா சார் சொல்வாங்க? நீ வெளியில போனதுலேயே என் வயித்துல நெருப்பல்லடி நான் கட்டி வச்சிருந்தேன். நான் வயித்துல கட்டி வச்சிருக்க நெருப்ப என்னைக்கு இன்னொருத்தன் தலையில இறக்குறனோ அன்னைக்கு தாண்டி ஏன் கஷ்டம் தீரும்னு சொல்றாங்க சார். ஒரு பொண்ணு நான் 10 நிமிஷம் தானே லேட்டுன்னு சொல்றதுல ஏன் பெற்றவர்கள் பதறாங்கன்னா, இருந்துட்டு வந்தது 10 நிமிஷம், அதுல சுமந்துட கூடாதே 10 மாசம். ஒரு சிறந்த குடிமகனுக்கு 3 குவாலிஃபிகேஷன் இருக்குங்க சார். என்னன்னு தெரியுமா? 1 ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, 2வது ஸ்மோக் பண்றது, 3வது சைட் அடிக்கிறது. இந்த 3 குவாலிஃபிகேஷன் இல்லன்னு வச்சுக்கோங்க சார், அவன் சிறந்த குடிமகனாவே இருக்க முடியாதுங்க சார். என் மகனுக்கு பொண்ணு கேட்கையில போய் என் மகன் எம்ஏ படிச்சிருக்கான், எம்ஃபில் முடிச்சிருக்கான், பொண்ணு கொடுங்கன்னு கேட்கணும். இந்த குவாலிஃபிகேஷனை வச்சு பொண்ணு கேட்டுட்டு போக வேண்டியதுதானே? ஒரு பையன் ஜாலியா என்ஜாய் பண்ற வயசு 20 தான் சார் இருக்க முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனுக்கு நிறைய குடும்ப பொறுப்புகள் வந்துடும். இருக்கிற ஒவ்வொரு ஆண் மகனும் வெளிநாடுகள் சென்று தன்னோட பெற்றவங்க நல்லா இருக்கணும், தன்னோட தங்கச்சி நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் அப்படின்னு எத்தனையோ ஆண் மகன்கள் இன்னைக்கு வெளிநாடு சென்று தன்னோட ரத்தத்தையும் வேர்வையா சிந்தி அவன் அங்க என்ன கஷ்டப்படுறானோ, அவன் அங்க என்ன கஷ்டப்படுறானோ அது அவனுக்கு தெரியாது. அந்த கஷ்டத்தை கூட தன்னோட சுகமா எடுத்துக்கிட்டு இன்னைக்கு எத்தனையோ ஆண் மகன்கள் தன்னோட பெத்தவங்களுக்கு மனநிறைவை தந்துகிட்டு தான் சார் இருக்காங்க. காலேஜுக்கு அனுப்புனா கட் அடிக்கிறான், பரீட்சைக்கு அனுப்புனா பிட்டு அடிக்கிறான், பஸ்ல போட்டாக்க சைட் அடிக்கிறான். ஐயா சைட் அடிக்கிறான். சாதாரணமா நினைக்கிறீங்க நீங்க சைட் அடிக்கிறத பத்தி. சைட் அடிக்கிறது எவ்வளவு பெரிய சிரமமான வேலை தெரியுமா? காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்சு அடிக்கிற அலாரம் மற்றவங்களுக்கு கேட்காம எந்திரிச்சு அதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிட்டு அப்பா பாக்கெட்டில் 5:10ன்னு ஆட்டையை போட்டுட்டு பைக் எடுத்துட்டு போனா பைக்கு பாதியில் நிற்கும். சரின்னு பெட்ரோல் பங்கில் போய் 1/2 லிட்டர் பெட்ரோல் போடுறான்னா பெட்ரோல் பங்குக்காரன் இறங்க பார்ப்பான், கேவலமாக பார்ப்பான். அந்த கேவலத்தை எல்லாம் தாண்டி நாங்கள் அந்த பொண்ணு பக்கத்தில் போய் நின்னா என்னோட பர்சனாலிட்டியாக அங்கே ஒருத்தன் நிற்பான். அவனை பார்த்தோன்னே அடியில் பகீருங்க. அவனையெல்லாம் ஓவர்டேக் பண்ணி அந்த பொண்ணுகிட்ட போய் நின்னா பின்னாடி இருந்து ஒரு கை, பின்னாடி திரும்பி பார்த்தா போலீஸ், கேட்டா ஈவ்டீசிங்கிறான். இதையெல்லாம் பேஸ் பண்ணி அந்த பொண்ணுகிட்ட போய் நின்னாக்கா சி நீ எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையான்னு என்ன மட்டும் திட்டினது இல்லாம என் குடும்பத்தையும் சேர்த்து திட்டுறா. நாங்க படுற பாடு இருக்கே சார், நாய் கேட்டா கூட கண்ணீர் வடிக்கும். இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுற எங்களை பார்த்து 2 வார்த்தையில சைட் அடிக்கிறான்னு சொல்லிவிட்டீங்களா சார்? ஒரு கல்யாண நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்கிறான். நாங்கள் ஒரு 10-20 பேருக்கு குறைச்ச இல்லாமல் ஒன்றா நின்று பேசிக்கிட்டு இருக்கிறோம். அண்ணன் மகன் வர்றான், என்னைய சித்தப்பாங்கிறான். தம்பி மகன் வர்றான், என்னைய பெரியப்பாங்கிறான். யா பெரியப்பாங்கிறான். அண்ணன் புள்ள வந்து சித்தப்பான்னு தான் கூப்பிடும், தம்பி புள்ள வந்து பெரியப்பான்னு தான் கூப்பிடும். சார் இது அதுக்கு அடுத்து எங்க அண்ணன் பெத்த பொண்ணு திருமணம் முடிஞ்சு வருது, ஜெயவாணி அங்க வருது, என்னை பார்த்து அப்பா எப்படிப்பா இருக்கிறேன்னு சொல்லி சொல்றது. ஆனால் எதையும் உறவை கூட பிரித்து பார்க்க குலம் படைச்ச மகனையா. ஏன் தெரியுமா அந்த பொண்ணு உங்களை அப்பான்னு கூப்பிடுது? எப்ப அந்த பொண்ணு உங்களை அப்பான்னு கூப்பிடுதோ அப்பயே உங்ககிட்ட வரவை எதிர்பார்க்குதுன்னு அர்த்தம். வரவே குடிக்கிறதுக்காக வேண்டியதையா நம்ம பெத்தே வச்சிருக்கிறோம். அந்த இடத்துல ஆண் குழந்தை பிறந்தாதான் ஒரு வீட்டுல நிம்மதியும் மகிழ்ச்சின்னு நான் சொல்லல. நமக்கெல்லாம் தாயா இருக்கக்கூடிய பார்வதி சொல்றா. எப்படி தெரியுமா? அந்த முருகனை மடியில தாலாட்டு போட்டுக்கிறா, மகனை தூக்கி மடியில போட்டுக்கிட்டு தாலாட்டுறா. முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும், அழகன் எந்தன் குமரன் என்று மணமொழி கூறும். உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன்னருளன்றோ கந்தா உன்னருளன்றோ. குமரா சொல்ல சொல்ல இனிக்குதடா,
முருகா உலகமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல உன் தாய்க்கு இனிக்குதடா முருகா. ஏன் எனக்கு இனிக்குதுன்னா, எனக்கு தமிழ் இனிக்கும், தமிழ் கடவுள் அந்த முருகனை பிடிக்கும், அதனால் இனிக்கும். நான் என்ன யோசிக்கிறேன் என்று சொன்னால், முருகனுக்கு அந்த தாய் சக்தி பார்வதி பாடுகின்றாள் என்று நீங்கள் சொன்னீர்களே, அந்த மலைமகள் இருக்கின்றாளே, அந்த மலைமகள் யார்? தட்சனின் மகள். மகளாக அவள் பிறந்ததால் தானே இந்த சிவனுக்கு பிறந்த மகனுக்கு, திருமகனுக்கு, முருகனுக்கே அவள் பாடுகிறாள். தாலாட்டு படிப்பவள் தாய் அல்லவா, அங்கே சேயாக மாறியது முருகன் அல்லவா? அருமையா வசனம் பேசுறீங்க, எங்களால எல்லாம் முடிய மாட்டேங்குது, டப்புன்னு கவுந்துருவோமோன்னு வேற பயமா இருக்குது. நான் அடுத்தவர்கள் கவிழ வேண்டும் என்று பேசக்கூடியவன் அல்ல, தமிழ் கேட்டு இந்த மக்கள் மகிழ வேண்டும் என்று பேசக்கூடியவன். ஆனா உங்க தாய் என்ன தெரியுமா நினைச்சிருப்பாங்க? மழை கூட ஒரு நாளில் தேனாகலாம், மணல் கூட ஒரு நாளில் பொன்னாகலாம், ஆனாலும் அவையாகும் நீயாகுமா, அம்மா என்று அழைக்கும் சேயாகுமான்னு உங்களை மடியில போட்டு கொஞ்ச நாளதான் இந்த தமிழ் இந்த மகன்கிட்ட இப்படி விளையாடுது. இந்த மகன் பிறந்ததுனால அந்த தாய்க்கு பெருமை சேர்ந்திருக்குது. இந்த மகனை பெற்றெடுத்தால் அந்த அம்மா, அவள் வயிற்றில் நான் மகனாக பிறந்திருக்கிறேன், அந்த மகள் தான் உயர்ந்தவள். அம்மா என்ற சொல்லை நான் சும்மா என்று சொல்வேனா உங்களிடம் நின்று கொண்டு? படைத்த பிரம்மாவே என் அம்மாவுக்கு முன்னால் சாதாரணம் என்று சொல்லும் போது, எங்கே என் அம்மா தான் உயர்ந்து நிற்கிறாள். நான் சொல்லும் அம்மா வேறு அம்மா. பழம் நீ அப்பா, ஞான பழம் நீ அப்பா, தமிழ் ஞான பழம் நீ அப்பா. சுட்ட படம் வேண்டுமா, சுடாத படம் வேண்டுமா தாயே? என்னிடத்தில் இருப்பது ஞானம், எம்மிடத்தில் நீ பாடியது கானம். இந்த தமிழ் என்றைக்குமே உயர்ந்திருக்கும் வானம். அதனால் தான் தமிழிலே தொடுத்துக் கொண்டிருக்கிறேன் பானம். தொடரட்டும் உம்முடைய கானம். இருந்து அமெரிக்காவில விவேகானந்தர் போய் பேசும்போது அந்த பேச்சு அழகுல இவர் பேசுற பேச்சுல எல்லாரும் மயங்கி நிக்கிற மாதிரி ஒரு வெளிநாட்டுக்காரமா ஓடி வந்து சொல்லுது, உங்களை மாதிரி அறிவும் உங்களை மாதிரி அழகும் இருக்கக்கூடிய ஒரு மகன் எனக்கு பிறக்கணும், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு அவ சொல்றா வெளிநாட்டுக்காரி. அதுக்கு விவேகானந்தர் சொல்றாரு, உன்னை ஏன் நான் திருமணம் பண்ணிக்கணும், இப்பவே உன் மகன் அவங்க காலில் விழுந்தாங்கய்யா. அப்படிப்பட்ட புனிதமான மண்ணுல பிறந்த நாம எப்படி மாத்தி பேச முடியும்? முடியாதுல்ல. எல்லாரும் ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க, என்னது? 4 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி. எந்த பொண்ணுக்காவது இந்த பழமொழி பொருந்துமாயா? 4 வயசுல அண்ணன் தம்பியா பழகிட்டு 10 வயசுல பங்காளியா சண்டை போட்டுக்கிறான். எதனால? சொத்து பிரச்சனை. நாங்க எந்த சொத்தையும் கேக்குறது இல்லையா, பெத்த அம்மா அப்பாவே சொத்தா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம்யா. இவங்கெல்லாம் சொத்து கணக்கே கேக்குறது இல்லையாமா. வருஷ மாசத்தோட இன்ன தேதியிலிருந்து சட்டம் வந்திருக்கு, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொத்தை சமமா பிரிச்சு கொடுக்கணும். இந்த புள்ள காடுங்க கேட்டுப்புட்டு சொத்தே கேக்குறது இல்லையா அம்மா அப்பா. அக்கா மாதிரி நாங்க 10 ஏக்கர் கொடுங்க, 15 ஏக்கர் கொடுங்கன்னு கேக்குறது இல்ல, கொடுக்கறதே சந்தோஷமா பெருந்தன்மையா வாங்கி போவதான் என் மக. ஆமா, அதுதான் சட்டத்துல வந்துருச்சுல, ஆளுக்கு பாதி கொடுக்கணும்னு. அப்புறம் என்ன பெருந்தன்மை வேண்டிக்கணும்? இப்ப சாதாரண ட்ரெஸ் விஷயத்தை எடுத்துக்கோங்களேன். ஆம்பளை பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்க போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்துக்குவான், அவன் பாட்டுக்கு வந்துடுவான். மிஞ்சி போனா ஒரு தொப்பி கேட்பான், குள்ளா வாங்கி அவன் தலையில அமுக்கி கூட்டிட்டு வந்துடலாம். ஆனா இந்த பொம்பளை பிள்ளைங்களை துணி எடுக்க போனோம்னு வச்சுக்கோங்களேன், நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸா அடுத்தவங்களை பார்த்து ஆசைப்படுறதுல இந்த பொம்பளை பிள்ளைங்க, அம்மா அம்மா என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி சுடிதார் வச்சிருக்காமா, இந்த மாதிரி மிடி வச்சிருக்காமா, எனக்கு அதை மாதிரி எடுத்து கொடுங்கம்மான்னு ஒரு 1000 ரூபாய் பழுக்க வச்சுட்டு அதுக்கு மேட்சா தோடு, வளையல், கிளிப்பு, செருப்பு, ஏன் நைட்டி வரைக்கும் வாங்கிக்கிறாங்க சார். ட்ரெஸ் எடுக்க போகும்போது அப்பாவோட பர்ஸை பழுக்க வைக்கும் போது எப்படி சார் அவங்க மன நிம்மதியை கொடுப்பாங்க? இப்போ அந்த அண்ணன் எடுத்துக்கோங்களேன், ஏதோ ஒரு பேண்ட்டை போட்டார், ஷர்ட்டை போட்டார், மேட்ச் பண்ணிட்டு வந்துட்டாரு. நான் வர முடியுதா? அந்த சாரிக்கு மேட்சா ஜாக்கெட்டு, ஜாக்கெட்டு மேட்சா வளையல், வளையலுக்கு மேட்சா தோடு, தோடுக்கு மேட்சா தொங்கல், இப்படி எல்லாம் போட்டு வந்தா தானே சார் 4 பேர் பாக்குறாங்க. இப்ப இந்த அரட்டை அரங்கத்துல பேசுறேன், எல்லாருக்கும் எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்குலாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஆஹா, இந்த பொண்ணு வந்து இதுல போய் பேசுது, ரொம்ப நல்லா பேசுதுன்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சார். ஆனா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? டே டேய் ராஜ்குமார் பொண்டாட்டி பேசுது அரட்டை அரங்கத்துல, போய் பாத்துட்டு வரணும்டா, இப்படித்தானே சார் சொல்லுவாங்க. என்னோட அப்பா பேரை சொல்லி ராமதர பொண்ணு பேசுதுடா நான் சொல்ல போறாங்க. நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டு கிடைக்கிற பெருமையும் சந்தோஷத்தையும் எங்க அப்பா அம்மாவுக்கு நான் முழுசா கொடுக்க முடியாம சம்பந்தம் இல்லாம என் புருஷனுக்கு போய் சேருது பாத்தீங்களா, அந்த நிம்மதியை கூட கொடுக்க முடியல சார்.
இன்னைக்கு பொம்பளைங்க வீட்டுல வேலை செய்யறாங்களோ இல்லையோ டிவி சீரியல் தவறாம பாப்பாங்கய்யா. அந்த டிவி சீரியல்ல வில்லத்தனம் பண்றது ஆம்பளைங்களா பொம்பளைங்களா? ஆம்பளைங்களை வில்லனா போட்டா பாப்பாங்களா? ஆம்பளைங்க வில்லத்தனம் பண்றதுக்கு சினிமால பண்ணணும், பொம்பளைங்க வில்லித்தனம் பண்றது டிவியில பார்க்கணும். ஏன்னா சின்ன திரையில தான் பொம்பளைய பாக்குறாங்க, வண்ண திரைய ஆம்பளைங்க பாக்குறாங்க. அப்ப ஆம்பளைங்க பாக்குறதுக்கு வில்லன், பொம்பளைங்க பாக்குறதுக்கு வில்லி. இல்லன்னா ஆம்பளைங்களை வச்சிருவாங்க தள்ளி. இந்த தங்கம் சீரியல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இளவஞ்சி கேரக்டர் அந்த குடும்பத்தை படுத்துற பாடு இருக்கு பாத்தீங்களா, தாங்கல சார். ஃபர்ஸ்ட் அந்த அக்கா வீட்ல வில்லியா நல்லவளான்னு கேட்டு சொல்லுங்க சார். கல்யாணம் ஆகுற வரைக்கும் நானும் ஒன்ன மாதிரி நல்ல பிள்ளையா தான் இருந்தேன். கல்யாணத்துக்கு பிறகு கொஞ்சம் வில்லித்தனம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப டிவி சீரியல்ல வந்து நம்ம விஜயகுமாரன் கேரக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் பாட்டுக்கு வருவாரு போவாரு, அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருப்பாரு. அந்த அளவுக்கு நல்ல பிள்ளை சார் எங்க பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்க. என் ஊருக்கு பக்கத்துல ஒரு அம்மா இருந்தாங்கய்யா. அவங்களுக்கு வந்து 5 பையன் ஒரு மக, 6 பேரையுமே அருமையா படிக்க வச்சாங்க, நல்ல வேலை வாங்கி கொடுத்தாங்க, நல்ல இடத்துல கல்யாணமும் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த அம்மாவுக்கு உடம்பு முடியாத காலகட்டம். அப்ப போய் அந்த 5 மகன்கிட்டையும் நின்னாங்க. அப்ப அந்த 5 பையனும் சொன்னாங்க, அம்மா என்னாலலாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு கைவிட்டுட்டாங்க. ஆனா அந்த பொம்பளை பிள்ளை வந்து அப்படி இல்லையா, தன்னை படிச்சு கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்ச அம்மாவை தான் கூடவே அழைச்சிக்கிட்டு போய் அவங்களுக்கு தேவையான எல்லா மருத்துவ செலவையுமே அந்த மகள் தாயா பார்த்தா. அந்த 5 மகன் செய்ய முடியாத ஒன்ன அந்த ஒரு மகள் செஞ்சாயா. அதனால தாயா சொல்றேன், பெத்தவங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் மகளால மட்டும்தான் கொடுக்க முடியும், எந்த ஒரு மகனாலையும் முடியாதுயா. ஒரு தங்கச்சை எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஒரு அண்ணன் பாடுறது போல ஒரு கவிஞர் எழுதலாம் பாருங்க. மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள். ஒரு அண்ணன் தான் தன்னுடைய பெண்களை வாழ வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கவிஞரை ஒரு நம்பிக்கை ஊட்டிக்கிறாயா. ஐயா, தாவணி போடுற வரைக்கும் தான் அவ தங்கச்சி, புடவை கட்டிட்டானா அவ புருஷங்கச்சி. அப்பா அம்மா வீட்டில் இறந்து போயிட்டாங்கன்னா துக்கம் சொல்லி விடுவான். துக்கம் சொல்லி விடும்போது அந்த பொம்பளை பிள்ளை எப்படித்தான் வரும், அங்கேருந்து வரும், வந்து ஆஹான்னு அழுதுட்டு பிறந்த கோடி போட்டதோட தன்னுடைய கடமை முடிஞ்சு போச்சுன்னு ஆஹான்னு அப்படி மூக்க சுந்தி வீசிட்டு போறதான் பொம்பளை பிள்ளை. ஆனா பிறந்ததுல இருந்தே கோடியில நிக்கிறவன் தான் ஆம்பளை பிள்ளை. இந்த அப்பங்காரன் கடன் வாங்கி வச்சுட்டு செத்து போயிருப்பான். அந்த கடன்காரன் வந்து என்ன தெரியுமா கேட்பான், பொம்பளை பிள்ளை உட்காந்து அழுதுட்டு பத்தில அதுகிட்டே கேட்க மாட்டான், ஒப்பன் கடன் வாங்கியிருக்கான் பணத்தை கொடுத்துட்டு பணத்தை எடுன்னு பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்ல மாட்டான், ஆம்பளை பிள்ளைகிட்ட தான் சொல்லுவாடே, டே லட்சுமணா அங்கோட ஒப்பன் கடன் வாங்கி வச்சுட்டு செத்துருக்கான், ஒழுங்கு மரியாதையா பணத்தை கொடுத்துட்டு பணத்தை எடுன்னு சொல்லுவான். வாங்கின கடனை அடைக்கிறது ஆம்பளை பிள்ளையா. ஐயா, டெல்லியில சமீபத்தில் ஒரு விருது கொடுத்தாங்க. தேசிய அளவுல நீச்சல் போட்டியில வெற்றி பெற்றவங்களுக்கு, தடகள போட்டியில வெற்றி பெற்றவங்களுக்கும், எல்லா போட்டியிலையும் வெற்றி பெற்றவங்களுக்கு டெல்லியில ஒரு விருது கொடுத்தாங்க. அந்த டெல்லியில நம்ம நாட்டில் சேர்ந்த ஒரு பொண்ணு ராகவிங்கிற ஒரு பொண்ணு போய் அந்த விருதை இங்க வாங்குது. ஒரு விருதை வாங்கினுச்சு, பேரு ராகவி வாமா அப்படின்னாங்க. போய் ஒரு தங்கத்தை வாங்குது, மறுபடியும் ராகவி வாங்குறாங்க, போய் மறுபடியும் ஒரு தங்கத்தை வாங்குது. எல்லாம் ஆச்சரியம், 7 தங்க பதக்கத்தை வாங்குது. நீ எங்க இருந்துமா வர அப்படின்னு கேட்டா, தமிழ்நாட்டுல ஒரு நொச்சி குப்பாங்கிற கிராமத்துல இருந்து வர்றேன்னு பெருமையா சொல்லுது. உடனே இன்னொருத்தர் கேட்கிறாரு, உங்க அப்பா என்ன வேலைமா பாக்குறாருன்னு கேட்கும் பொழுது கேட்ட உடனே அந்த பிள்ளைக்கு கண்ணீர் ததும்புதுயா கண்ணுல. அழுதுகிட்டு சொல்லுது, எங்க அப்பா சென்னை மெரினா கடற்கரையில குப்பையில அழுற வேலையை பாக்குதுன்னு சொல்லுது. அதுக்கு அப்ப சொல்றாரு ஒருத்தர், அம்மா நீ இதை நினைச்சு ஃபீல் பண்ணாத, தமிழ்நாட்டோட தலைநகரமான சென்னையில உங்க அப்பா குப்பையில அள்ளிக்கிட்டு இருக்காரு, இந்த இந்தியாவோட தலைநகரமான டெல்லியில நீ தங்கத்தல்லமா அள்ளிக்கிட்டு போற, நீ தானமா தமிழ்நாட்டுடைய தங்க மங்கங்கிறாரியா, அது பெருமை இல்லையா பெண்ணுக்கு. அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு பெத்தவங்களுக்கு ஒரு வந்து மிகுந்த மன நிறைவு மன மகிழ்ச்சியை கொடுக்குறது பொருளுங்கிறேன். ஐயா, எங்க ஊர்ல ஒருத்தர் 6 பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. ஒருத்தருக்கு 6 பொம்பளை பிள்ளையில மூத்தது 2 பொம்பளை பிள்ளை, அடுத்ததா ஒரு பையன், அதுக்கு கீழே 4 பொம்பளை பிள்ளை. இந்த அப்பங்கார் என்ன தெரியுமா செஞ்சாரு, மூத்த 2 பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்தாரு. கட்டி கொடுத்ததோட அவருக்கு வந்து அந்த கடனை பார்த்துட்டு, ஐயோ நம்ம 2 பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்துட்டோம், இந்த 4 பொம்பளை பிள்ளைய எப்படி கட்டி கொடுக்கறது, இந்த 2 பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்த கடனே அடைக்கலையா அப்படின்னு யோசனை பண்ணாரு. தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துட்டாரு.
அந்த மூணாவது இருந்த ஆம்பளை பிள்ளை என்ன தெரியுமா பண்ணா, ஐயோ நம்ம அக்கா தங்கச்செல்லாம் கட்டி கொடுக்காம நம்ம அப்பா இறந்துட்டாரு, இது போல நாமளும் இறக்கக்கூடாதுன்னு அந்த ஆம்பளை பிள்ளை, ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை என்ன தெரியுமா பண்ணா, டைலர் கடைக்கு வேலைக்கு போனாரு. அங்கேயே இருந்து இரவு பகலுமா வேலை பார்த்து 3 பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்தாரு. ஒரு அண்ணனா இருந்து 3 பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்தாரு. 4வதா இருக்கிற பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சாரு. அந்த பிள்ளைக்கு வேலை வாங்கியும் கொடுத்தாரு. எல்லா பெண்களுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்து அவருக்குன்னு ஒரு பெண்ணை தேடும் போது வயசு எத்தனை தெரியுமா? 57 வயசு. முடியெல்லாம் கொட்டிட்டு பல்லெல்லாம் உளுந்துருச்சு. இன்ன வரைக்கும் கல்யாணம் ஆகாம எந்த டைலர் கடையில பொழப்பு நடத்தினாரோ இன்னைக்கும் அந்த டைலர் கடையில தான் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆக அந்த பெத்த தாய் என்ன நினைச்சா, ஆகா நம்ம கணவர் செய்ய முடியாததை என் புள்ள செஞ்சாயா, என் புள்ள கொடுத்துருக்கான், எனக்கு மன மகிழ்ச்சியும் மன நிறைவையும் கொடுத்துக்கிறான்னு அந்த பெத்த தாயே பாராட்டினது எங்க ஊருக்கே தெரியும். அதனால தான் சொல்றேன், பெற்றோர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் மன நிறைவையும் கொடுப்பது ஆம்பளை பிள்ளையே, ஆம்பளை பிள்ளையே, ஆம்பளை பிள்ளைன்னு சொல்றேன். சுகந்தி என்ற கும்பகோணத்தைச் சேர்ந்த சுகந்தி என்ற பெண்ணை மேடை கிடைக்கின்றோம். வாங்க சுகந்தி. கும்பகோணத்தைச் சேர்ந்த இவருடைய தந்தையார் பெயர் ஜெயபால், இவருடைய அக்கா 2, இவருடைய தம்பி 1, மொத்தம் 4 குழந்தைகள். அவர்களை விட்டுவிட்டு இவருடைய தந்தையார் ஜெயபால் விட்டுவிட்டு சென்று விட்டார். இவங்க அம்மா 10 பாத்திரம் தேய்ச்சி தான் இந்த பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்த்து கொண்டிருக்கின்றார். அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்தாலும் இந்த பெண் இஷ்டப்பட்டு படித்து +2 தேர்வில் 814 மார்க்குகள் எடுத்து ஒரு கல்லூரியிலே டிப்ளமா ஆஃப் நர்சிங், அந்த நர்சிங் கோர்ஸுக்காக அந்த டிப்ளமா படிப்பை கஷ்டப்பட்டு படித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த 3 ஆண்டு படிப்பு காலத்திலே 3 ஆண்டுகளை தன்னுடைய தாயார் 10 பாத்திரம் தேய்க்க இவரும் வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டு குடும்பத்திலே அத்தனை நஷ்டங்களையும் சுமந்து இன்றைக்கு கண்ணும் கருத்துமாக இருந்து படித்து விட்டார். இன்னும் 6 மாத ட்ரைனிங் படிப்பு மீதம் உள்ளது. இந்த நர்சிங் கோர்ஸை படித்து முடிக்க உதவ வேண்டும் என்று சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தை கேட்டபோது சன் டிவியினுடைய அரட்டை அரங்கமும் SRM பல்கலைக்கழகமும் சேர்ந்து இவருடைய படிப்பு உதவிக்காக இந்த 10,000 ரூபாயை இந்த மேடையிலே வழங்க இருக்கின்றோம். அதே நேரத்திலே இந்த சுகந்தி என்ற இந்த பெண்ணுடைய படிப்பு செலவுக்காக இந்த அரட்டை அரங்கத்தை கண்ணிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் இந்த பெண்ணினுடைய படிப்புக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை எல்லாம் வல்ல இறைவனின் நாமத்தால் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். மொத்தம் 19,000 ரூபாய் இந்த மேடையிலே அவருடைய படிப்பு செலவுக்காக வழங்கப்படுகிறது.